அட்வான்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள மகாதேவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். 30 வயது மதிக்கத்தக்க இவர் கோவையில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவருடைய மனைவி திவ்யா. இவர் குன்னூர் சாலையில் உள்ள ஓடந்தூரை பகுதியில் செயல்படும் KRS என்ற பேக்கரி கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு திருமணமான சில ஆண்டுகளிலேயே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக பிரசாந்துக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. அவ்வப்போது மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் பிரசாந்த் தன்னுடைய மனைவியுடன் வீண் பிரச்சனையில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மனைவி திவ்யா வேலைக்கு செல்வது பிரசாந்துக்கு பிடிக்கவில்லை. இதனால் குடும்பத்தில் முட்டல் மோதல் நிலவி வந்த நிலையில் பேக்கரி கடை உரிமையாளரை செல்போனில் தொடர்பு கொண்ட பிரசாந்த் தனது மனைவிக்கு வேலை கொடுக்க கூடாது என கூறியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் எதுவாக இருந்தாலும் நேரில் வா பேசிக்கொள்ளலாம் என பேக்கரி கடை உரிமையாளர் கூறியிருக்கிறார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த பிரசாந்த் கடந்த 13ஆம் தேதி மதியம் 3 மணியளவில் பேக்கரி கடைக்கு வந்திருக்கிறார். அங்கு தனது மனைவி வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து வெறியான பிரசாந்த் தான் வைத்திருந்த இரும்பு கம்பியால் பேக்கரி கடையில் இருந்த கண்ணாடி டேபிள்கள், சுவர்கள், தின்பண்டங்கள் ஆகியவற்றை அடித்து நொறுக்கி அந்த கடையையே சூறையாடினார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்த ஊழியர்கள் அவரை தடுக்க முயன்றனர். அப்போது பிரசாந்த் தன் கையில் இருந்த இரும்பு கம்பியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதனிடையே பேக்கரி கடையை சூறையாடும் CCTV காட்சிகள் வெளியாகிய நிலையில் இது குறித்து கடையின் உரிமையாளர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பிரசாந்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.